இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு ஆசியா போரின் தாக்கம் தொடர்பாக ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார். மேற்கு ஆசிய போர் தீவிர எரிசக்தி பிரச்சினையை ஏற்படுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் இந்தியர்கள் பலர் வேலை செய்கின்றனர். அவர்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பது இந்தியாவுக்கு பெரிய கவலையாக உள்ளது. போர் தொடங்கி 3 வாரங்கள் ஆகும் நிலையில் எரிசக்தி துறையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடல்வழி வர்த்தக பாதைகள் மூடப்பட்டதால் பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் உரங்களின் விநியோகம் வழக்கத்திற்கு மாறாக தடைப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்ல முடியாமல் சிக்கிக் கொண்டுள்ளன. அந்த கப்பல்களில் இந்திய மாலுமிகளும் உள்ளதால் இதுவும் இந்தியாவுக்கு கவலை அளிக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்து மேற்காசிய நாடுகளின் தலைவர்களுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருகிறது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்பில் இருக்கிறோம். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக அப்பகுதியில் அமைதியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே நமது நோக்கம். ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்படுவதும் பதற்றம் தணிவதும் இந்தியாவின் முக்கிய இலக்காகும். சர்வதேச கடல் பாதைகளில் வணிக கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அப்பாவி மக்கள், எரிசக்தி உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் கண்டிக்கத்தக்கது. போர் சூழ்நிலையிலும் இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளில் 53 லட்சம் மெட்ரிக் டன் கையிருப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதை 65 லட்சம் மெட்ரிக் டன் வரை கையிருப்பை அதிகரிக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் 90% வர்த்தகம் வெளிநாட்டு கப்பல் போக்குவரத்தை சார்ந்திருப்பதால் உலகளாவிய பிரச்சினைகள் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதை சமாளிக்க சுமார் 70,000 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவில் கப்பல் கட்டும் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. மேற்காசிய போர் உலக பொருளாதாரத்தையே பாதித்துள்ள நிலையில் அதன் தாக்கத்தை குறைக்க இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அனைத்து நாடுகளும் உறுதியளித்துள்ளன. இருப்பினும் சில இந்தியர்கள் உயிரிழந்ததும் சிலர் காயமடைந்ததும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பிரதமர் மோடி ராஜ்யசபாவில் பேசினார். भारत ने संकट के ऐसे ही समय के लिए कच्चे तेल के भंडारण को भी प्राथमिकता दी है. हमारी तेल कंपनियां संकट के समय के लिए काफी मात्रा में पेट्रोल और डीजल का भंडार रखती है. बीते 11 वर्षों में 53 लाख मीट्रिक टन से अधिक का स्ट्रेटेजिक पेट्रोलियम रिजर्व भी डेवलप किया गया है और 65 लाख मैट्रिक टन से अधिक के रिजर्व की व्यवस्था पर देश काम कर रहा है. साथ ही बीते दशक में भारत की रिफाइनिंग कैपेसिटी भी अच्छी खासी बढ़ाई गई है. मैं आपके माध्यम से सदन को और देश को ये आश्वासन देना चाहता हूं कि भारत के पास क्रूड ऑयल के पर्याप्त स्टोरेज के और निरंतर सप्लाई की व्यवस्थाएं हैं.